ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பால் எடுத்துருக்கிறேன், 1/4 கரண்டி அகர் அகர் எடுத்துருக்கிறேன், 3 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்த பிறகு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்ல கொதி வந்தாச்சு, அடுப்பை ஸ்லோ பண்ணி கிளறிட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி வந்து திக்கானதும் அதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். எந்த பவுலில் செட் பண்ணுறோமோ அதில் மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நான் சப்ஜா விதை ஊற வச்சுருக்கிறேன், 10 நிமிஷம் வச்சுருக்கிறேன். அதை இந்த பாலில் சேர்க்க போகிறோம். நல்ல பாலை கிளறி விட்டுறணும், அப்போ தான் இந்த சப்ஜா விதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் செட் பண்ணணும். இப்போ 2 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டோன்னா பால் அந்த புட்டிங் அழகாக புட்டிங் ஃபார்முக்கு வந்துடும். கை வச்சு அந்த கன்சிஸ்டன்சி அது நல்லா எப்படி இருக்கும், திக்காக நம்ம சாஃப்டாக கை வச்சா தெரியும். இதை இப்போ நான் ஜாக் ஃப்ரூட் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான அடிப்பொலியான புட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.